குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. சாலை ஓரத்தில் கடத்தல்காரர்கள் குழந்தையை விட்டுச் சென்றிருக்கிறார்கள். காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கோபி வழங்க கேட்கலாம். கோபி, குழந்தை எப்படி இருக்கிறது? இது தொடர்பான விசாரணை எந்த அளவில் இருக்கு? வணக்கம் ஸ்ரீராம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன்பேட்டை பகுதியை சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணு, அவரது மனைவி ஜனனி, இவர்களுக்கு 4 வயதில் யோகேஷ் என்ற குழந்தை உள்ளது. இவர் ப்ரீகேஜி படித்து வந்த நிலையில் மதியம் பள்ளியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அவர் தந்தை அழைத்து வீட்டிற்குள் சென்றும் போது அந்த தெருவில் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு கொண்ட கார் இவர்களை நோட்டமிட்டு இருந்த நிலையில் வீட்டிற்குள் செல்லும் போது அந்த காரில் இருந்து ஹெல்மெட் அணிந்த ஒரு நபர் இறங்கி மிளகாய் பொடியை தூவி தந்தை வேணு மீது மிளகாய் பொடி தூவி குழந்தையை காரில் கடத்தி சென்றனர். இது சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகளை வைத்து குடியாத்தம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் குடியாத்தம் அடுத்த மாதனூர் பகுதியில் சாலையோரமாக அந்த சிறுவன் இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அழைத்து யார் என்ற விசாரணை மேற்கொண்டதில் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குடியாத்தம் காவல்துறையினர் அங்கு சென்று புகைப்படத்தை அனுப்பி இந்த உறவினர்களுக்கு அனுப்பி இந்த குழந்தைதான எனக்கு உறுதி செய்தது யோகேஷ் தான், இந்த கடத்தப்பட்ட யோகேஷ் தான் என்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை குடியாத்தம் காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருகின்றனர். இந்த கடத்தல் தொடர்பான விசாரணை எந்த அளவுல இருக்கு? கடத்தல்காரர்கள் யார் அப்படிங்கிறது துப்பு கிடைச்சிருக்கா கோபி? இதுவரைக்கும் யார் கடத்தப்பட்டார்கள், இதுக்கான மோட்டிவ் ஏதாவது இருக்கிறதா என்பது இதுவரை காவல்துறையினர் உறவினர்களையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் அது போன்ற எந்த ஒரு தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. குழந்தையினுடைய தாய் தந்தை இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? இந்த சம்பவத்துக்கு ஏதேனும் காரணம் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை எதுவும் சொல்லியிருக்காங்களா? இது சம்பந்தமாக அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் மிகவும் அமைதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இது போன்ற எந்த வம்பு தெம்புக்கும் அவர்கள் இதுவரை போனதில்லை என்பதும் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவர்களுடைய தந்தை சாப்ட்வேர் வேலை செய்வதால் தொழில் ரீதியாக ஏதாவது இருக்கலாமா என காவல்துறையினர் அந்த கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி கோபி.